அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தி இளம்பரை போலும் ஈச்சினை நந்தி மகண்டனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். எல்லாம் சிவமயம். இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தா, ஜாதக கணிதம். ஜாதகம் எழுதணும் அப்படின்னா என்னென்ன தேவை? பிறந்த நேரம், பிறந்த தேதி, வருடம், மாதம், நாள், பிறந்த ஊர், பெற்றோர்களின் பெயர்கள். இந்த மூன்றுமே தெரிந்திருந்தால் ஜாதகம் எழுதுவது மிகவும் சுலபமாக எழுதிவிடலாம். நாம இப்ப ஜாதகம் எழுதுறதுன்னா ரெண்டு முறை இருக்குது. வாக்கிய முறை ஒன்று இருக்குது, திருக்கணித முறைன்னு இருக்குது. நாம முதலில் பார்ப்பது வாக்கிய முறைப்படி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் முறைப்படி எவ்வாறு ஜாதகம் எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். இதற்கு என்ன 3 விதிகள் அப்படின்னா, முக்கியமான 3 விதிகள். அதாவது குழந்தை பிறந்த நேரம் அதை மையமா வச்சு எந்த நேரத்தில் குழந்தை பிறந்திருக்கிறது என்பதை புரிந்து, அதாவது காலை சூரிய உதயத்திலிருந்து மதியானம் 12:59 வரை குழந்தை பிறந்தால் அந்த பிறந்த நேரத்தை அப்படியே வைத்து நம்ம கணிதம் செய்யப்பட வேண்டும். மதியானம் 1 மணியில் இருந்து இரவு நள்ளிரவு 12:59 வரை குழந்தை பிறந்தால் 12ஐ கூட்டி அதில் சில கணிதங்கள் வரும், அதை நம்ம முறைப்படி செய்ய வேண்டும். நள்ளிரவு 1 மணி முதல் அதிகாலை சூரிய உதயம் வரை குழந்தை பிறந்தால் 24ஐ கூட்ட வேண்டும். அதோட குழந்தை பிறந்த நேரத்தோட கூட்டி அதை சில கணிதங்கள் இருக்கு, அதை செய்யணும். அப்ப நமக்கு முதலில் ஒரு ஜாதகம் எழுதணும்னா எதை நம்ம முக்கியமா பார்க்கணும்னா, சூரிய உதயம். சூரிய உதயத்தை மையமா வச்சுதான் ஜாதகம் எழுதுறதுக்கு உபயோகமா இருக்கும். குழந்தை பிறந்த நேரம் பகல்ல இருக்கலாம், மதியானம் இருக்கலாம், நள்ளிரவு இருக்கலாம், அதிகாலை, அந்த நேரங்களில் இருக்கலாம். அது எந்த நேரங்களில் பிறந்திருக்கிறது என்பதை முதலில் கணிக்கப்பட வேண்டும். பிறகு சூரிய உதயத்தை பார்க்க வேண்டும். சூரிய உதயத்தை கணிப்பதற்கும் சில வரைமுறைகள் இருக்குது. அடுத்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் பாருங்க, சூரிய உதயம் எந்த மாதிரி கணிக்கப்பட வேண்டும்னு. சில பஞ்சாங்கங்கள்ல இந்த தேதிக்கு இத்தனை நிமிடம் அப்படின்னு கரெக்டாக கொடுத்துருப்பாங்க துல்லியமா. சில தேதிகள்ல இருக்காது. அதாவது நமக்கு இன்னைக்கு இப்ப சூரிய உதயம் சித்திரை 15ஆம் தேதிக்கு நம்ம கணிக்கப்பட வேண்டும் என்றால், நமக்கு கொடுத்துருக்கிறது சித்திரை 10க்கு கொடுத்துருப்பாங்க, சித்திரை 21 கொடுத்துருப்பாங்க. நம்ம 15க்கு நம்மளா கணிக்கப்பட வேண்டும். அது எவ்வாறு கணிக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த ஜாதகம் எழுதுறதுல சூரிய உதயத்தை மையமாக வச்சு சூரிய உதயாதி மணி கண்டுபிடிக்கணும், அப்புறம் சூரிய உதயாதி நாளிகை கண்டுபிடிக்கணும். இந்த சூரிய உதயாதி நாளிகையை வைத்து லக்னம் கண்டுபிடிக்கணும், ராசி கண்டுபிடிக்கணும், ஜென்ம நட்சத்திரம் கண்டுபிடிக்கணும். ஒரு ஜாதக கட்டத்தில் நிரப்பக்கூடிய அத்தனை கிரகங்களையும் நம்ம நிரப்பணும். அது எவ்வாறு நிரப்பப்பட வேண்டும்? அதற்கு அடுத்தபடியாக தசா புத்தி இருப்பு, எந்த தசை நடந்துட்டு இருக்குது, இன்னும் எந்த தசை இருப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான கணிதம் எல்லாமே தெள்ள தெளிவாக வரும். வீடியோக்களில் ஒவ்வொரு பாகமாக வரும். அத்தனையும் நீங்கள் வரிசை முறைப்படி நீங்கள் பார்த்து ஒரு குழந்தைக்கு ஜாதகம், ஒரு பிறந்த தேதி உள்ள ஒரு நபருக்கு எவ்வாறு ஜாதகம் எழுதலாம் அப்படிங்கிறத நீங்கள் அருமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பொறுமையாக நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு நோட்டில் என்ன பண்ணுறீங்க, எழுதி வைங்க. கொடுக்குற டிப்ஸ் எல்லாத்தையுமே எழுதி வைங்க, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.